திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் எழுத்தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கத்தின் திருவாசகத்தினுடைய ஞான வேள்வி தொடர்ந்து நிகழ்கின்ற பாங்கிலே நாம் திருச்சதகத்திலே காருண்யத்து இரங்கல் என்கிற பகுதியினை இன்று தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த காருண்யத்து இரங்கல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே 10 பாடல்களை நம்முடைய முன்னோர்கள், சான்றோர்கள், அருளாளர்கள் தொகுத்து அதை தந்திருக்கிறார்கள். 100 பாடல்களை ஒன்றாகத்தான் அவர் அருளி செய்திருக்க வேண்டும். ஆனால் 10 பாடலாக பிரித்து பல்வேறு தலைப்பிட்டு பின்னால் வந்தவர்கள் அவ்வாறு தந்திருக்கிறார்கள். மணிவாசகர் இவ்வாறு அதை பிரித்திருப்பாரா என்று நமக்கு தெரியாமல் போனாலும் நாம் இந்த பகுதியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனை பிரித்து காட்டி பல்வேறு தலைப்புகளிலே சொல்லுகிற பொழுது அந்த செய்திகள் நமக்கு அதில் தெளிவாக புரியும். காருண்யம் என்று சொல்லக்கூடியது திருவருள் என்று குறிப்பிடப்பெறுகிறது. அருள் அல்லது திருவருளை குறிக்கும். கருணை தானே திருவருள். எனவே கருணையே காருண்யம். அந்த காருண்யம் என்பது திருவருள். எனவே திருவருளுக்காக வேண்டி நிற்றல், இறங்குதல் என்று சொல்லுகிற அந்த செய்தி. திருவருளுக்காக வேண்டி நிற்றல். அந்த திருவருள் கிட்டுமானால் நமக்கு இந்த பெருமானுடன் நாம் ஒன்றாக லயப்படுவதற்கான அந்த தருணம் நமக்கு தெளிவாகும். ஆகையினாலே இதை பெரியவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த திருவருள் என்று சொல்லுவதை நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சத்திநிபாதம் என்று குறிப்பிடுவார்கள். திருவருள் நமக்கு உரித்தாக இருக்கிறது. திருவருள் இல்லாமல் நாம் நம்முடைய இந்த உலக வாழ்வினுடைய துன்பங்களை நீக்கிக் கொள்ள முடியாது. எவ்வளவு நாம் முயற்சி செய்தாலும் நம்முடைய முயற்சிகளெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தை சார்ந்து இருப்பது போலவே அமைந்துவிடும் என்பதினாலே இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்திற்காக திருவருளை பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்.
எல்லாருக்கும் என்ன இருக்குது, பொதுவாக துன்பத்திலிருந்து விடுபடணும்னு எல்லாரும் விரும்புவார்களா இல்லையா? எல்லா உயிரும் முதல்ல துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அது எல்லா உயிருமே விரும்பும். ஒரு துன்பம் இருக்குமானால் அந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது, எப்படி நீங்குவது என்று அதற்காக பிரயாசம் எடுத்துக்கொள்வது, முயற்சி எடுத்துக்கொள்வது என்று அந்த முயற்சியிலே ஈடுபடும். ஒரு உயிருக்கு துன்பமே இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அதுக்கு எந்த துன்பமும் இல்லை. அதுக்கு பசிக்கு உணவு கிடைக்கும், வேணும்னா உடை கிடைக்கும், நல்ல இருக்கை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கிறது. அதுக்கு துன்பம் இல்லை. அப்போ துன்பமே இல்லை என்று சொல்லுகிற அந்த உயிர் இன்பமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், அது பார்த்தீர்கள் சொன்னால் அது அது இன்பத்திலே இருக்காது, இன்பத்திலே இருக்காது. இது ஒரு நுட்பம் சொல்லி தருகிறேன். அந்த நுட்பத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் துன்பம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். துன்பத்தை அனுபவித்தவர்களுக்குத்தான் அதனுடைய வேறுபாடாக இருக்கக்கூடிய இன்பம் தெரியும். துன்பத்தையே அனுபவிக்காதவர்களுக்கு இன்பத்தை பற்றி என்ன தெரியும்? கையில் காசே இல்லாதவனுக்கு 10,000 ரூபா பணத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? எப்பவும் 10,000 ரூபாயோடய இருக்கிறவனுக்கு 10,000 ரூபா பார்த்தா எப்படி இருக்கும்? அவங்க சொல்கிறது புரியுதுங்க உங்களுக்கு? இப்போ என்ன கேட்டீர்கள் என்று சொன்னால், துன்பத்தை அனுபவிக்காதவனுக்கு இன்பத்தை அனுபவிக்க முடியாது. துன்பத்தை அனுபவியாதான் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ரொம்ப வினோதமாக இருக்குல்ல? உண்மையிலேயே அதுதான். பசிங்கிற துன்பத்தை அனுபவிப்பவனுக்குத்தான் உணவு என்கிற இன்பம் கிடைக்கும். பசிக்காமையே சாப்பிட்றவனுக்கு உணவுக்கு ஒரு இன்பம் இருக்குன்னு தெரியாது அவனுக்கு. அப்போ இந்த துன்பங்கள் இன்பத்தை நமக்கு உணருமாறு செய்வது மட்டுமல்லாமல் அதை நாடி போகுமாறு செய்கிறது. வெயிலினுடைய கடுமையை உணர்ந்தவர்களுக்குத்தான் நிழலின் அருமை புரியும் என்று ஒரு பழமொழி இருக்கு. நிழல்லையே இருக்கிறவனுக்கு நிழலோட அருமை என்ன தெரியும் இல்லையா? அப்பா அம்மா கொடுக்குற காசுலேயே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது ஒரு கஷ்டமும் தெரியாது. ஆனால் டக்குன்னு நாம் செலவு பண்ணுறதுக்கு நம்ம தான் காசு சம்பாதிக்கணும்னு ஒரு நிலை வருது பார்த்தீங்களா? அப்போ தான் காசோட அருமை தெரியும். அப்போ பிறவியை துன்பம் என்று அனுபவித்தவர்களுக்குத்தான் பிறவியை நீங்கி இறைவனுடைய திருவடியை பெற வேண்டும் என்கிற முயற்சி இருக்கும். இல்லைன்னா அந்த முயற்சி வராது. இந்த பிறவி வேண்டாம், எனக்கு ஈசனுடைய திருவடி வேண்டும் என்று யார் ஒருவர் கேட்பார் என்று சொன்னால், பிறவி துன்பத்தை அனுபவித்தவர்கள் தான் கேட்பார்கள். அந்த துன்பத்தை அனுபவித்தவர்கள் எப்போது விடுதலை என்று நோக்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆகையினாலே
அந்த ஒரு அடிப்படையிலே நாம் மணிவாசகருடைய இந்த நிலையை பார்க்கிற பொழுது தன்னுடைய பல்வேறு துன்பமான நிலையை அவர் எடுத்து கூறுகின்ற பொழுது பேரின்ப நிலையாக இருக்கக்கூடிய அதை தாம் பெறுவதற்கு எவ்வாறு முயற்சி செய்கிறார் என்பது தெரியவும். நாம் காருண்யத்தை பெறுவதற்காக இறங்கி நிற்கிறோம், இறைவனுடைய கருணையை பெறுவதற்காக இறங்கி நிற்கிறோம், கருணை வேண்டும் என்று கேட்கிறோம். எதற்காக இந்த கருணை? நீ என்னுடைய கருணையை கேட்கிறாயே, நீ என்னுடைய திருவருளை கேட்கிறாயே, எதற்கு கேட்கிறாய்? அதை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு சுவாமி கேட்டார்னு வச்சுக்குவோம். சுவாமி எனக்கு உன் கருணை வேணும், உன்னுடைய இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்குற பொழுது அப்படி ஒரு கேள்வி அவர் கேட்பார். என்னுடைய கருணையை கேட்கிறாயே, அதை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்ட பொழுது டக்குன்னு ஒரு பதில், சாமி அந்த கருணையை வைத்துக்கொண்டு என்னுடைய பிறவி துன்பத்தை நீக்கி கொண்டு விடுவேன் என்று சொல்லுவோமே. ஆனால் அதுதான் உரிய பதிலாக இருக்கும். சாமி உங்களுடைய திருவுருளை வைத்துக்கொண்டு நான் எப்படியாவது ஒரு 2 வீடு 2 காராவது வாங்கிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சாமி அது வேணா இருந்தால் உனக்கு கிடைச்சிரும்பா, ஏன் நீ கவலைப்படுற? இப்போ வீடு பங்களா சொத்து காசு நிறையா வைத்திருக்கிறவர்களெல்லாம் நீங்கள் தயவுசெய்து நினச்சிங்க, சாமி கொடுத்து அதெல்லாம் அவங்களுக்கு வரல, அவங்களுடைய வினைகள் இருந்தது, அதனால் அவர்களுக்கு கொடுத்து. யாருக்கும் சும்மா கொடுத்துட மாட்டாங்க வினை. ஒரு உயர்ந்த செல்வந்தருக்கு ஒருவன் மகனாக பிறந்திருக்கிறான், பல்வேறு செல்வங்களை அனுபவிக்கிறான், பல்வேறு இன்பங்களை துயிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது அவனுடைய தகுதிக்காக கிடைத்தது என்று யாராவது சொல்லுவார்களா? இதை சொல்லுங்கள். வகுப்பிலே முதல் மதிப்பெண் வாங்கி கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி மிகச்சிறந்த மாணவனாக இருக்கிறவன் நடந்து வருவான். காலையில் உணவு இருக்காது, மதிய உணவு இருக்கும், அதை சாப்பிட்டு கொள்வான். ஆனால் காரிலே செல்வந்தர் டிரைவரை விட்டு கொண்டு போய் இறக்க சொல்லுவார், இறங்குவான், இறங்கி பள்ளிக்கு சென்று படிப்பான், பிறகு மீண்டும் செல்வான். அப்படி அவன் வருவது, அதாவது அனுப்புகிறவருக்கு ஒரு கௌரவதையாக பையனும் பள்ளிக்கூடம் போகிறான் அப்படிங்கிற ஒரு கௌரவத்தை. பையனை வாத்தியாரும் ஒன்றும் கேட்கறதில்ல, காரில் வர பையன் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டு வம்பு வரும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நல்லா படிக்கிற பையனுக்கு இல்லை சிறந்த உணவும் சிறந்த சௌரியங்களோ சிறந்த நிலையும் இருக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கிறான் அந்த பையன், அவனுக்கல்லவா காரில் கொண்டு விடணும், அவனுக்கல்லவா வேளைக்கு நல்ல உணவை கொடுக்கணும், அவனுக்கல்லவா என்னப்பா வேணும் என்று கேட்டு கேட்டு தரணும். நிகழ்கிறதா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நமக்கு தெரிகிறது. இது அந்த வினைகளினுடைய பயனால் இது நிகழ்கிறது, வினை பயனால் நிகழ்கிறது. அன்பர்களே, நாம் இந்த செல்வத்தை கேட்டு சிவத்திடம் நிற்பதினாலே செல்வத்தை சிவம் தருகிறது என்று சொன்னால் தயவுசெய்து நீங்கள் நம்பாதீர்கள். செல்வத்தை சிவம் வினை இருந்தால் மட்டுமே தரும். அது வினை இருந்தால் தான் கொடுக்கும். வினை இல்லாமல் அது தருவதற்கான சட்டம் இடம் கொடுக்காது. அப்படி இடம் இல்லை. அந்த மாதிரி வினைப்பயன்கள் நமக்கு துன்பத்தை தருவனவாகவும் இன்பத்தை தருவனவாகவும் இருக்கின்ற அந்த பட்சத்திலே வினைப்பயன்களை ஊட்டுகின்றவன் சிவபெருமானாக இருக்கிறான். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்முடைய துன்பத்திற்காக இறங்கி நம்முடைய துன்பங்களை நீக்குவதற்காக வினைப்பயனை நீக்குவது சாத்தியப்படுகிறது. ஆனால் செல்வத்தை பெருக்குவதற்காக அவனுடைய திருவருள் சாத்தியப்படுவதில்லை.
நான் ஒரு பெருந்துன்பத்தில் இருக்கிறேன், பெருமானே என்னை நீ காத்து அருள வேண்டும், இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை, உம்முடைய திருவருளை தவிர எனக்கு துணை இல்லை என்று நிற்கிற பொழுது வினை பயனை தாண்டி போய் சிவம் அருள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெருமானே எனக்கு செல்வம் வேண்டும், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் மிகுந்த செல்வத்தோடு இருக்கிறார்கள், நான் செல்வம் குறைவாக இருக்கிறேன், எனவே எனக்கு தேவரீர் செல்வம் தர வேண்டும் என்று கேட்டு நிற்கிற பொழுது திருவருள் தருமா? நான் உங்களுக்கு சொல்கிற லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஆகையினாலே பெருமானுடைய கருணை திறத்தை புரிந்தவர்கள், அவருடைய கருணை அருள் திறத்தை புரிந்தவர்கள் பெருமானிடம் அவனால் கொடுக்கப்படக்கூடிய மிகச்சிறந்த பரிசைத்தான் கேட்டு பெற வேண்டும். பெருமானை கேட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்த பிறகு பெருமானிடம் கேட்டு பெற வேண்டிய ஒன்று மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். என்ன நீங்கள் சொல்கிறீங்க? திடீர்னு நீங்கள் டாட்டாவோ பிர்லாவோ இல்லைன்னா பில்கேட்ஸ் யாரோ வந்துட்டாங்க. இங்கே கமலவன சத்சங்கத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக நிகழ்கிறது, சிறப்பாக நிகழ்கிறது. யூடியூப்பை திறந்தா கமலவன சத்சங்கன்னு புலன்னு புழக்குது. ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நிகழ்த்துகிறார்கள். அப்படி அற்புதமாக செய்கிற இந்த சத்சங்கம் நேரில் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது மணிவாசன் ஐயா ஏதோ மரியாதைக்காக சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்துவிட்டாரே, ஐயாவிட்டே கேட்க சொல்லலாம் அப்படின்னு உடனே என்னை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் சத்சங்கத்துக்கு அப்படின்னு அப்படி கேட்டார். நான் அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும், நீங்கள் யோசனை பண்ணுங்க. வந்திருக்கார் ஒரு பில்கேட்ஸு, அவர்கிட்ட என்ன கேட்கணும்? சாமி இங்கே இருக்கிற பல்பெல்லாம் பத்தலை, இன்னும் ஒரு பல்பு கூட போட்டு கொடுங்க. என்னங்க இங்கே கீழே விரிக்கிறதுக்கு பெட்ஷீட் விரிச்சிரு, சாதாரண இது வச்சுருக்காங்க, பெட்ஷீட் வாங்கி போட்டுருங்க. இதெல்லாமா அவர் கேட்குறது? என்ன சொல்கிறீங்க? அப்படி கேட்கலாமா? என்ன கேட்பேன்? நானாக இருந்தால் அப்படி தான் கேட்பேன். மணிவாசக ஐயாவை கேட்க சொன்னால் மணிவாசக ஐயா கேட்பார். ஐயா நீங்கள் இது ரொம்ப எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குங்க ஐயா, இந்த ஹாலில் நாங்கள் பகல் காலத்துலேயும் பகல் நிகழ்ச்சிகளும் நடத்துகிறோம், அப்போல்லாம் வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் டோட்டலாக அதை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்துருங்க ஐயா நீங்கள் இந்த ஹாலை. கேட்கும்போதே ஜிலு ஜிலுன்னு இருக்குது. என்னங்க நான் இருக்கிறது இல்லையோ, எதிர்காலத்தில் இந்த ஹால் ஏசி ஹால் ஆகிடும். வருங்காலத்தில் இது ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ அந்த மாதிரி சிவநெறி திருக்கூட்ட அடியார்கள் எல்லாம் நல்லா ஜிலு ஜில்லுன்னு சிவபெருமானுடைய திருவடியின் நீழலின் கீழ் இருப்பது போல இருந்து கேட்கணும். அப்படி தானே ஞானசம்பந்தருக்கு கொண்டு அந்த முத்துப்பந்தலை விரித்தவொடனே ஞானசம்பந்தருக்கு எப்படி இருந்ததுன்னாரு, அந்த திருவடியை தூக்கி ஆடுகிறான தில்லை கூத்தன் அவனுடைய தூக்கிய திருவடியின் கீழே இருக்கிற மாதிரி இருந்து தான் அவருக்கு அவ்வளோ குழுன்னு இருந்து தான். அது மாதிரி இங்கே திருவாசகம் கேட்குறவர்களுக்கு மற்ற நிகழ்ச்சிகள் கேட்குறவர்களுக்கெல்லாம் ஈசனுடைய திருவடியில் இருந்து கேட்குற மாதிரி ஜொலி 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 சொல்லி கேட்குறவங்களுக்கெல்லாம் ஆப்பிள் ஜூஸு நடுவில் அப்படி தானே கேட்கணும். இல்லைங்கண்ணா அவர் வந்திருக்காருன்னா அவருக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். பல்பு போட்டு கொடு நான் கேட்குறது. சிவபெருமான் வந்திருக்கிறாரு, திருவருள் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. நீ ரொம்ப திருவாசகம் படிச்சிருக்க, எனக்கு திருவாசகம் படிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும், திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு நான் திருவருள் செய்கிறது வழக்கம், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டார்னா நாம் போய் என்னங்க கேட்கறது? அதை இப்பயே பழகிக்கணும். கேட்பாரா சார் நம்மளையெல்லாம்? நான் கேட்பாரு, ஏன் கேட்க மாட்டார்? கேட்பார், வாய்ப்பாக கேட்பார். கேட்டார்னா உடனே இதைத்தான் சொல்லணும், சாமி தப்பி தவறி இன்னொரு தடவை இங்கே வந்துடக்கூடாது சாமி
அப்படின்னு தான் கேட்கணும். அதைத்தானே கேட்குறாங்க. காரிக்கிழமையிலேருந்து அதைத்தானே கேட்குறாங்க. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனையென்றும் மறவாமை வேண்டும் என்று கேட்கிறார். நம்முடைய மாயை எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாயை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு துன்பங்களை அனுபவித்த பிறகு கூட இந்த வாழ்க்கையை விடுவதற்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது பாருங்கள். அவ்வளோ தூரம் நம்மளை இது மயக்கி வச்சிருக்கு. சில பேர் பொண்டாட்டி அவ்வளவு கொடுமைப்படுத்துவா, கொடுமைனாலும் கொடுமைப்படுத்துவா, ஆனாலும் விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். தினம் சொல்லுவான், இனிமேல் இந்த வாழ்க்கையே வேணாம், இது இந்த மாதிரி வாழ்க்கைக்கு பேசாமல் இருந்தது நல்லது அப்படி நான் போயிடுறேன்னுவான். ஆனால் போக மாட்டான். அந்த மயக்கம், அந்த மாதிரியான மயக்கம், அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். இதை விட்டு போக வேண்டும் என்று கருதுகிற அந்த தருணம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான் நிற்கும். அதுக்கப்புறம் அது ஆகிடும். ஆகையினால அந்த திருவருள் என்பது எப்பொழுது வாய்க்கிறது, அந்த காருண்யம்ங்கிறது எப்பொழுது வாய்க்கிறது அப்படின்னா, இந்த வாழ்க்கை எப்பொழுது மிக கசக்கிறதோ அப்பொழுது அது வாய்க்கிறது. அதை தான் சொல்கிறார். நான் இதில் திருவாசகத்தில் இருக்கிறத தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஐயா சொந்த கருத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காருன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. திருவாசகத்தில் இருக்கிறது தான் சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது எப்பொழுது உவர்ப்பு ஏற்படுகிறதோ, உவர்ப்பு ஏற்படுகிற அந்த தருணத்திலேயே வித்தவுட் வெயிட்டிங், வித்தவுட் ஆஸ்கிங், சுவாமி தன்னுடைய திருவருளை தருகிறார். நமக்கு அந்த உவர்ப்பு, உண்மையான உவர்ப்பு, உண்மையான கசப்பு, உவர்ப்பு, இது தாங்க கருத்து இந்த காருண்ய திறங்களில். இப்போ நான் சொன்னதை நீங்கள் சம்மரைஸ் பண்ணிங்கன்னா அதைத்தான் காருண்ய திறங்களில் சொல்லுகிறேன். If you love your life, you are away from me. இதான் சாமி சொல்கிற ஒரே இது. நீ வாழ்க்கையை மிகவும் நேசித்து விரும்பி இருப்பாயே, ஆனால் நான் அதை தடுப்பதே இல்லை. சாமி, நான் அதை தடுப்பதே இல்லை. இன்னும் இன்னும் நேசிக்கிறதுக்கு என்ன செய்யலாமோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு தான் சாமி சொல்லுகிறார். அதனால் மொழியிலே ஆகட்டும், மனசிலே ஆகட்டும், மெய்யிலே ஆகட்டும், நமக்கு வாழ்க்கையில் உவர்ப்பு இருக்கிறது. நமக்கு உவர்ப்பு இருக்குன்னா, நாட் ரன்னிங் அவே ஃப்ரம் தி லைஃப் ஆர் ஷர்க்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு வாழ்க்கை எனக்கு ஓர்ப்பு ஏற்பட்டு விட்டது என்பதற்காக என்னுடைய கடமைகளிலிருந்து தவறுவது அல்ல. தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. உவர்ப்பு என்பது உவர்ப்பு, அதனால தான் அதுக்கு உவர்ப்பு என்று பெயர். வாழ்க்கையினுடைய கடமைகளில் யூ ஷுட் நாட் பி ஷர்க்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிலேருந்து விடுபடக்கூடாது. விடுபட்டால் பிரச்சனை வந்துடும். ஏன்னா அதுக்காகத்தான் கொடுத்துருக்காரு இந்த லைஃப்பை. அந்த வினைவயப்பட்டு தானே வாழ்க்கை வந்திருக்குது. அதிலிருந்து விடுபட்ட இப்போ சுந்தரர் பரமநாச்சியார் கோச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அவர் சரி கோச்சிட்டு போகிறா, விடு, அத்தோடு விடு, என்னங்க கோச்சிட்டு போகிறா, நம்ம என்ன பண்ணுறது? அப்படி தான் இருந்தது லைஃபு. நான் பாட்டுக்கு சாமி கோயில் போகிறேன், தினம் என்ன வீட்லேயே இருக்கிறேன், ஒவ்வொரு கோயிலாக போகிறேன், ஒவ்வொரு தான் சாப்பிட்றேன், சாமியை பற்றி பாடிட்டு இருக்கேன், போகிற இடத்துல எனக்கு பறிச்சா அவரே சாப்பாடு கொடுக்குறாரு, எனக்கு அதுக்கு மேலே என்ன தேவை இருக்குது, நம்மளே போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்ய முடியல. அவர் என்ன நினைக்கிறார்? பிறப்பை நீக்கி கொள்ள வேண்டும், இந்த பிறப்பு முடிந்து விட வேண்டும், இந்த பிறப்போடு போயிடணும், நம்ம திரும்ப கைலாயம் போய் சாமி பக்கத்தில் போயிடணும்
இந்த பிறப்பு இப்படியே நீங்கி போகணுன்னு நினைக்கிறவர் இந்த பிறப்பிலே தரப்பட்ட கடமையை முடித்து விட்டு போக வேண்டும் என்று கருதுகிறார். அதனால் இந்த அம்மாக்கிட்ட சேர்த்து வையின்னு கேட்குறார். அதனால் நண்பர்களே, ஒரு நல்ல விஷயம் என்ன தெரிகிறது என்று சொன்னால், மனைவியை அம்போன்னு விட்டுட்டு போகிறவன் எல்லாம் சிவத்திடம் போய் சேருகிறான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. போகவே முடியாது. நிறைய பேர் இப்படி சன்னியாசம் வாங்கிட்டு போகிறான் இல்லையா, அம்போன்னு விட்டுவிட்டு அப்படி போகிற அந்த மாதிரி. அதில் ரொம்ப நுட்பம் இருக்கிறது அதில். ஆகையினாலே நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய பொறுப்பு, இந்த பொறுப்புணர்ச்சி, பொறுப்புணர்வோடு இருக்கிற பொழுது சிவத்தின் மேலே அன்பை பெருக்குவது, இருக்கும் பொழுதே இல்லாமல் இருப்பது. இல்லாமல் இருப்பது பெரிய விஷயமா? இருக்கும்போது இல்லாமல் இருப்பது தானே பெரிய விஷயம். உடன் இருக்கும் பொழுதே துறவு கொள்வது என்பது தானே பெரிய விஷயம். விட்டுட்டு போடி துறவு என்ன பெரிய துறவு? இருக்கும் போதே துறவு, எல்லாம் இருக்கும் துறவு அப்படின்னா சாமி பக்கத்திலே நிற்பார், பக்கத்திலே நிற்பார். அப்படி இருந்தவங்க தான் அருளாளர்கள் எல்லாம். விட்டு நீங்குவது இல்லாமற் போவது துறவு அல்ல, இருக்கும்போதே விட்டு நீங்குவது தான் துறவு. அப்படியே இருக்கும்போதே. ஆகையினாலே அந்த ஒரு செய்தியை நமக்கு வலியுறுத்தி இந்த காரூணியத்து இரங்கலில் சொல்லுகிறார். இப்போ பாருங்க, அந்த நான் ஒன்று சொன்ன அந்த ஒரு ஜிஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நமக்கு உவர்ப்பு நிகழ நிகழ அந்த இன்பம் நமக்கு துளிர்க்க ஆரம்பிக்கும். அந்த இன்பம் துளிர்க்க துளிர்க்க இந்த உவர்ப்பு அதிகமாகி கொண்டே போகும். கியூமுலேட்டிவ்மா இது கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். இது இது அதிகமாவதினாலே அது குறையும், அது குறைவதினாலே இது அதிகமாகும், இது அதிகமானதுனால திரும்பவும் குறையும், இது திரும்பவும் குறைஞ்சதுனால திரும்பவும் அதிகமாகும். இதுக்கு பேர் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்னு பேர். இப்போ ஒரு ஒரு வியாபாரம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. வியாபாரத்தில் முதலீடு செய்திருக்கிறார். முதலீடு செய்வதற்கு தகுந்த மாதிரி என்ன வரும்? லாபம் வரும். முதலீடுக்கு தகுந்த மாதிரி லாபம் வரும் இல்லைங்களா? அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையா? சரி, லாபத்தையும் முதலீடாக்குற, லாபத்தை முதலீடு ஆக்கிட்ட. இப்போ முதலீடு என்னாச்சு? அதிகமாச்சு. அப்போ என்ன ஆகும்? லாபம் அதிகமாக. இப்போ லாபம் அதிகமாக ஒரே முதலீட்டில் ஆரம்பிக்கும் போது இப்போ அதிகமான லாபம் வருது. எப்படி அது அப்படின்னு கேட்டால் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். அப்போ நம்முடைய உவர்ப்பு அதிகமாக இருக்கிற பொழுது அந்த இன்பம், அந்த திருவருள் இன்பம், அந்த இன்பத்தை நுகருகிற பொழுது உவர்ப்பு இன்னும் அதிகமாகும். உவர்ப்பு அதிகமாச்சுன்னா அதிகமான இன்பம். இதை ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லியிருக்கார் வள்ளுவர். யாதனின் நீங்கியான் அது உவர்ப்பு, அதனின் நோதல் இலன் அது இனிப்பு மகிழ்ச்சி. நீங்க இது ஏறிக்கிட்டே போகும். இது லாஜிக்கு. சரி, இது லாஜிக்குன்னு சொன்னால் இதனுடைய வைசி வர்சாவும் உண்மை தானே? என்னங்க, வைசி வர்சா இதனுடைய மறுதலையும் உண்மை தானே? உவர்ப்பு அதிகமாக அதிகமாக மகிழ்ச்சி
அதிகமாகும். மகிழ்ச்சி அதிகமான திரும்ப உவர்ப்பு அதிகமாகும். இப்போ உவர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுப்போம், மகிழ்ச்சி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசை பெருகி கொண்டே வருகிறதுன்னு வச்சுக்கோங்க. உவர்ப்பு குறைதல்ங்கிறது என்ன? லைஃப்பில் ஆசை பெருகுதல் தான். ஒவ்வொரு வருடமும் நாம் அந்த உவர்ப்பு, வாழ்க்கையினுடைய உவர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? 25 வயசில் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினச்சோம், 40 வயசில் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், 60 வயசில் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறோம், 70 வயசில் ட்ரெஸ் பண்ணிக்கணுமான்னு நினைக்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு இல்லையா, ரொம்ப கவனம் செலுத்துகிறோமா? 70 வயசில் போயிடுது இல்லை, அது இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது. அதில் இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பித்தோடனே அது அந்த இன்பம் பெருகும். அது ஆகையினாலே இதைத்தான் சொல்லுகிறார், இந்த எடுத்தவனையே சொல்லுகிறார், காய வாழ்க்கை என்று குறிப்பிடுகின்றார். அதை பொதுவாக குறிப்பிடுகிறார். நான் ஏகப்பட்ட உதாரணம் உங்களுக்கு அதுக்கு சொன்னப்போ, இந்த உதாரணமெல்லாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நான் விரித்து பல்வேறு இத உதாரணங்களினாலே நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காய வாழ்க்கை அப்படிங்கிறது அதை சொல்லுகிறார், எடுத்தவனையே சொல்லுகிறார். தரிக்கிலேன் காய வாழ்க்கை, என்னால் பொறுத்துக்கவே முடியலங்கிறார். தரிக்கிலேன், என்னால் பொறுத்துக்க முடியல. காய வாழ்க்கை என்று சொல்ல, காயம்னா உடம்பு. இந்த உடம்பை மையமாக வைத்து கொள்ளப்படுகின்ற வாழ்வு, உடம்பை மையமாக வைத்து கொள்ளப்பெறுகின்ற வாழ்வு, இந்த உடம்பை மையமாக வைத்து கொள்ளப்பெறுகின்ற இந்த வாழ்வை என்னால் சுமக்க முடியல என்று சொல்லுகிறார். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வானவிருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்பில் ஒருத்தனே போற்றி, உம்பர்தம் பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி. தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை வானவிருத்தனே போற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை எங்கள் விடலையே போற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை ஒப்பில் ஒருத்தனே போற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை உம்பர்திரான் போற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை தில்லை நிறுத்தனே போற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை எங்கள் நின்மலா போற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை எங்கள் நின்மலா போற்றி. 2 போற்றி போட்டார்னா 2 தடவை சொல்லணும் முழுக்கன்னு அர்த்தம். போற்றினா என்ன அர்த்தம்னு கேட்டால், போற்றினா வணங்குகிறேன், வணக்கம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தத்துக்கு காத்தருள்க, ப்ளீஸ் சேவ் மீ அப்படின்னு அர்த்தம். போற்றி என்பதற்கு எம்மை காத்தருள்வீராக, இந்த எம்மை காத்தருள்வீராகன்னு இவ்வளோ பெருசாக சொல்ல வேண்டாம், போற்றி அப்படின்னா போதும். போற்றி என்றால் எம்மை காத்தருள்வீராக. சுவாமி தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. பெருமானே, இந்த உடம்பை கொண்டு அமைந்திருக்கிற இந்த வாழ்க்கையை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறாரு. அது அவருடைய அனுபவம். ஒரு அனுபவத்தின் வயப்பட்டுத்தான் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறார்.
இப்போ ஒருவருக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் நிகழ்கின்றன என்பதை பொறுத்து அந்த வாழ்க்கை இப்படி இருந்ததே இந்த வாழ்க்கை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சாமியை பொறுத்த வரைக்கும் சொல்லுகிறார், என்னால் இதற்கு மேல் இந்த வாழ்க்கை காய வாழ்க்கை என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், உடம்போடையே இங்கே இந்த உலகத்திலே வாழ்வை தொடர்வது எமக்கு உகந்ததாக இல்லை, தரிக்கிறேன். உடம்போடு இந்த வாழ்க்கையை தொடர்வதற்கு எனக்கு ஏன் என்று சொன்னால், உடம்போடு இருக்கிற பொழுதெல்லாம் வினைகளை துய்த்தே ஆக வேண்டும். ஆகையினாலே பெருமானே இந்த காய வாழ்க்கை என்று சொல்லுவது உடம்போடு கூடியிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை தரிக்கிறேன், எம்மால் பொறுத்து கொள்ள இயலவில்லை, எம்மால் தாங்க முடியவில்லை. ஆகையினாலே இந்த உடம்போடு கூடிய இந்த வாழ்வு எனக்கு தாங்க முடியாது. ஆற்றேன மையா அரணே ஓ என்றென்று இல்லையா, மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராவே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லான். இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று அது நம்முடைய துன்பங்களை அனுபவிப்பதற்கான சாதனமாக அது விளங்குகிறது. இப்போ நமக்கு ஒரு வினைப்பயனை தரணும்னு நினச்சாருன்னா என்ன பண்ணுவார்னு சொல்லுங்கள். நான் ஒரு வினைப்பயனை அனுபவிக்க வேண்டியிருக்கு, ஒரு தீவினை பயனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன செய்வார் சாமி? இப்போ தீவினை பயன் உடலை பொறுத்த வரைக்கும் தான் அதை கொடுத்தாக்கணும். வேறு எப்படி வினைப்பயன் வரும்? தீவினை பயன் என்பது எப்படி நமக்கு வருகிறது? உடம்பை பொறுத்துத்தானே வருகிறது. எனக்கு ஒரு தீவினை நான் செய்திருக்கிறேன், அந்த தீவினைக்கு ஒரு பயனை தர வேண்டும். என் உடம்பை பொறுத்து தான் அதை தர முடியும். நல்ல கவனமாக கேட்க வேண்டும். உடம்பு என்பது மனதையும் சேர்ந்தது, உடம்பு என்பது அந்த கரணங்களும் சேர்ந்தது. அப்போ தீவினையினுடைய பயனை தர வேண்டும் என்று கருதுகிறவர் இதை தாண்டி போய் தீவினையின் பயனை எங்கேருந்து தர முடியும்? அந்த உடம்புக்கு தானே தர. உடம்பு ஒரு தீவினை பயன் எனக்கு கொடுக்கணும். என்ன அப்படி? தலைவலி. காலையிலேருந்து நல்லா தான் இருந்துச்சு, இன்னும் தெரியல, தலையை வலிக்குது, ரொம்ப தலை வலிக்குது. நோய்கள் எல்லாமே தீவினையின் பயன்கள் என்று தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பெறுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு வினைப்பயன் நமக்கு வருகிறது என்று சொன்னால், அந்த வினையை அனுபவிப்பதற்கு உரிய சாதனமாக இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு தலைவலி கொடுக்குறார். சிம்பிளாக சொன்னேன், உங்களுக்கெல்லாம் நல்ல ஆறுதலாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சின்ன தலைவலி சொன்னேன். அது அப்போ என்ன வேணால் உங்களுக்கு இமேஜினேஷனுக்கு எந்த வலி வேணால் வச்சுங்க, இல்லையா? அப்படி தான். இல்லை ரொம்ப பெருசாக கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா மனசை கஷ்டப்படுத்திடுவார், இல்லையா? நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கேருந்து டெலிகிராம் வரும், யுவர் மதர் இன் லா இஸ் அரைவிங், கோ டு ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் கெட் ஹேர், பிக் ஹேர் அப் இம்மீடியட்லி அப்படின்னு மாமனார் நோட்டீஸ் விட்டுருக்கு. அது போச்சு. நல்ல மூடு, சந்தோஷமாக இருந்தது. கெடுக்கணுன்னு சாமிக்கு என்ன ஒரு விஷயம், சாதாரண விஷயம் போதாது. அதோட பெரிய விஷயம் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து சேரு அப்படின்னுட்டு வந்திருக்கு. மூடே அவுட்டு. சாயந்தரம் என்னென்னமோலாம் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்காரு. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? தீவினை பயன்தான். அப்படி தானே, இல்லையா? என்ன சார் கஷ்டப்பட்டு காலை நொண்டி வந்துக்கிட்டே இருக்கிறீங்களே, ஏன் இப்படி கஷ்டமாக வரீங்கன்னு அப்படின்னு கேட்டேன். காலை வலிக்குது சார், நொண்டி வந்துட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் உங்கள் மனைவியை உதவி கூட்டிகிட்டு வரலாம் சார், தலைவலி ஒன்று வேறு சேர்த்து கூட்டிகிட்டு வரணுமா சார், கால் வலியோடு போகாதா? அப்போ பெருமான் இந்த பிறப்பில் நமக்கு நல்வினை தீவினைகளை எல்லாம் உடம்பு சார்ந்து கருவிகரணங்கள் சார்ந்து வரும். நம்ம மனசு கஷ்டப்படுதுன்னு சொன்னால் தீவினை பயன் எதுக்காவது இருக்கலாம். நம்ம மனசு கஷ்டப்படுது, தீவினை பயன்.
என்னவோ தெரில, மனசு குதூகலமாக இருக்குது. என்ன தெரில, என்ன ரீசன்னே தெரில. இன்னும் வீட்டில் மாமியார் இருக்கிறாங்க, ஆனாலும் மனசு குதூகலமாக இருக்குது. நான் சும்மா மாமியார் விளையாட்டுக்காக ஜோவியெல்லாம் சிரிப்பிக்கலேங்கிறதுக்காக சொன்னேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, மாமியார் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு தான் நான் சொல்ல. அப்படி நான் என்ன சீரியலாக காட்டுறேன், சீரியல் அப்படி இல்லை இல்லையா, சும்மா அப்படி உங்களுக்கு ஜோக்காக சொன்னேன். குதூகலமாக ஒருவன் இருக்கிறான், காரணமே எல்லாம் குதூகலம். வினைப்பயன், நல்வினை பயன். டுடே ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொன்னால் நல்வினை பயன் ஏதோ இருக்குது, அதனால ஐ எம் வெரி ஹாப்பி, அவ்வளோதான். உடம்பு நல்லா இருக்குது, நல்வினை பயன். நல்லா பசிக்குது, நல்வினை பயன். நல்ல தூக்கம் வருது, ரொம்ப நல்வினை பயன். தீவினை பயன். தூக்கம் வரல, ஒரு நாள் ராத்திரி முழிச்சிட்டே இருக்கோம், என்னன்னு தெரில, பேசுகிறோம், எல்லோரும் தூங்குறாங்க, தீவினை பயன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த உடம்பு சார்ந்து கொடுக்கப்படுகிறது வினையின் பயன்கள். அதனால் இந்த உடம்பை வைத்து கொண்டு வாழ்கிற இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கிறது, தரிக்கிலேன் காய வாழ்க்கை என்று குறிப்பிடுகின்றார். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா காத்தருள்க, பெருமானே என்னை காத்தருள்க. வானவிருத்தனே போற்றி. வானவிருத்தன் என்று சொன்னால் மேலான அவன் எல்லா முதியவர்களுக்கும் முதியவன், அவன் மூத்தவன், பழையோன். பழையோன் என்னும் பழையோன் காண்க. பழமையானவன், ரொம்ப பழமையானவன். ஆனாலும் பழமையானவன்னா ரொம்ப கிழவனாக நினச்சிடாது, அவன் இளையவன், விடலைன்னாரு. எங்கள் விடலையே போற்றி. விடலை என்றால் இளமை ததும்புகிறவன். ஒப்பில் ஒருத்தனே போற்றி. ஒப்புமை சொல்லப்பட முடியாத பெருமை உடையவனே போற்றி. உம்பர்தம் பிரான் போற்றி. தில்லை நிறுத்தனே போற்றி. மேல் உலகத்தினுடைய தலைவனாக விளங்குகின்ற எங்கள் பெருமானே எம்மை காத்தருள்வீராக. இதில் முழுக்கவே சுவாமி அந்த போற்றியை பயன்படுத்துகின்றார். எப்படி போற்றி திருத்தாண்டகம் இருக்கிறதோ அதுபோல் அந்த போற்றி ஒரு பதியமாக இது விளங்குகிறது. போற்றி சொல்லுகிறார். நிறுத்தனே போற்றி. தில்லையிலே திருக்கூத்து செய்கின்ற எங்கள் பெருமானே காத்தருள். எங்கள் நின்மலா போற்றி போற்றி. அவசியமாக எம்மை காத்தருள வேண்டியது தங்களினுடைய தேவரீருடைய கடமை என்று குறிப்பிடுகின்றார். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்று இல்லை. போற்றியோ நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய். போற்றியோ நமச்சிவாய ஜய ஜய போற்றி போற்றி. இப்போ சாமியை பேர் சொல்லியே கூப்பிட்றார், நமச்சிவாயம் அப்படின்னு கூப்பிட்றார். அவர் பேர் நமச்சிவாயம் தானே, நந்தி நாமம் நமச்சிவாயம். அதனால் சிவபெருமான பேர் சொல்லி கூப்பிட்றார். போற்றியோ நமச்சிவாயவே காத்தருள்க. புயங்கடே மயங்குகின்றேன். புயங்கன் என்று சொன்னால் அரவம் அணிந்தவன் அர்த்தம். புயங்கம் என்றால் பாம்பு, பாம்பை அணிந்தவன். மயங்குகின்றேன்னார். இந்த மயக்கம் என்று சொல்லக்கூடியது எது நன்மை, எது தீமை, எது உண்மை, எது பொய், யார் நல்லவர், எவர் கெட்டவர், எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, எது அசல், எது நகல், இது தெரியாமல் மயங்கிறது இல்லையா? எத்தனையோ பேர் பிள்ளைய ரொம்ப நம்பி இல்லையா, இதுதான் நமக்கு அப்படின்னு நினைக்கிற பெரியவங்கள்லாம் உண்டு. அப்படி நம்பி இருக்கிற பிள்ளைங்க அப்பா மேலே அதே மாதிரி அம்மா மேலே அப்படி காட்டுறாங்களா அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது.
அது வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அது அப்போ நாம் பிரயாணம் பண்ணுகிற பொழுது கேர்ஃபுல்லாக இருப்போம்ல. நம்ம பேக்கை பத்திரமா வச்சுக்கிட்டு, நம்ம உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு, நம்ம டிக்கெட்டை பத்திரமா பார்த்துக்கிட்டு, டிக்கெட்டை விட ஐடியை பத்திரமா பார்த்துக்கிட்டு, இன்னும் ஐடி தான் கேட்குறாங்க சில ஆதார் கார்டு, அதை பத்திரமா வச்சு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறோமா இல்லையா? அது மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும். நாம் இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்கன்னெல்லாம் நம்ம நம்ப முடியாது. யார் யாரை பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. யார் யாரை பார்த்துக்குவாங்க, யார் யாருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி தானே இருக்குது. அந்த ஒரு நிலையில் பார்க்கிற பொழுது பெருமான் சொல்லுகிறார், இந்த மயக்கம் என்று சொல்லுவது உண்மை தெரியாமல் மயங்குவது. அதுதான் மயக்கம். உண்மை தெரியாமல் மயங்குவது. நம்ம ரொம்ப பார்ஷியலாக இருந்தோம், ரொம்ப ஒருத்தர் மேலே ரொம்ப பயஸ்டாக இருந்தோம்னா நமக்கு அவங்க செய்கிற குற்றமெல்லாம் தெரியாது. நம்ம அவங்க மேலே நம்ம இல்லையா, நேர்மையாக ஒரே நடுநிலைமையில் இருந்தால் எது ரைட்டு எது தப்புன்னு தெரியும். சார்ந்து இருந்தோம்னா எப்பவும் பாருங்களேன், நம்ம பிள்ளை செய்கிறது நமக்கு தப்பாகவே தெரியாது. அதே தப்பை எது விட்டு பிள்ளை செஞ்சால் பெருங்குற்றமாக நமக்கு தெரியும். என்ன பிள்ளைய வளர்க்குறாங்க பாரு, இப்படி இல்லாமல் பிள்ளை வளர்க்குறது அப்படிமோ. ஆனால் அதே தான் நம்ம பிள்ளை தினம் செஞ்சிகிட்ருக்கோம். அது இயல்பு தானே, அப்படி தானே. அதுதான் இதுதான் மயக்கம். இந்த மயக்கம் இந்த உலகத்தில் இந்த மயக்கமானது எது உண்மை என்று தெரியாமல் மயங்குவது, அதுதான் என்னை மயக்குகிற. பெருமானே மயக்கம் இருக்கக்கூடாது, எனக்கு தெள்ள தெளிவாக தெரியணும். இது ரைட்டு, இது ராங்கு, இது உண்மை, இது பொய், இது அசல், இது நகல் என்று எனக்கு தெள்ள தெளிவாக தெரிய வேண்டும். அவற்றிலிருந்து நீங்கி நிற்க வேண்டும். அதற்கு எமக்கு காத்தருள வேண்டும் என்று சொல்லுகிறார். போற்றிவோ நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்று இல்லை. வேற புகலிடம் கிடையாது. உன்னை தவிர வேறு புகலிடம் உண்டு என்று எண்ணுவது மயக்கம். அதுதான் மயங்குகிற. இவங்க பார்த்துவாங்க, இவங்க நம்மளை கவனிச்சுக்குவாங்க, இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு துணையாக இருப்பாங்க என்று மயங்குகிறேன். ஆனால் அந்த மாதிரி மயக்கம் இருக்கக்கூடாது. புகலிடம் நீ அன்றி வேறு இல்லை என்று இருக்க வேண்டும். இப்போ நம்ம எப்பவுமே சிவமே நமக்கு புகலிடம், சிவமே நமக்கு துணை. ஆர் துணை எனக்கு நீ அலதே அப்படித்தானே கேட்குறார் சுந்தரர். பெருமானை தவிர வேறு எதுவும் துணை இல்லை, எதுவும் துணை கிடையாது, எதையும் நம்புகிற மாதிரி இல்லை. ஆகையினாலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த மயக்கத்தை அவர் சொல்லுகிறார், புகலிடம் சிவத்தை தவிர வேறு இல்லை. புகலிடம் பிரிது ஒன்று இல்லை. போற்றியோ நம சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய். சாமி, நீங்கள் எந்த காரணத்தை பண்ணிட்டும் என்னை புறம்போக விட்டுறாதீங்க. நீங்கள் திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பிறகு நான் அகம் என்று தான் நினைத்தேன், உங்களோடு கூட இருக்க நினைத்தேன். ஆனால் எப்பொழுது என்னை விட்டு தில்லைக்கு வா என்று போனீர்களோ அப்பொழுதே எனக்கு அகமா புறமா என்று தெரியவில்லை. எம்மை அகத்திலே இருக்கிறோமா புறத்திலே இருக்கிறோமா என்று தெரியவில்லை. புறம்போக விட்டுறாதீங்க சாமி என்று சொல்லுகிறார். புறம் எனை போக்கல் கண்டாய் போற்றியோ நம சிவாய சயசய போற்றி போற்றி. பெருமானே, உம்மை தொடர்ந்தவர்களுக்கெல்லாம் வெற்றி கிட்ட வேண்டும்.
வெற்றி தான் கிட்டும். வெற்றியின் அடையாளம் தாங்கள். போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி. சுவாமி எம்மை ஆட்கொண்டீர், அது எம்முடைய அந்த பொய் தன்மையை கூட பொருட்படுத்தாமல் ஆட்கொண்டீர். என்னிடம் இருந்தது பொய்த்தன்மை, ஆனால் அதை நீங்கள் பொருட்படுத்தாது எம்மை ஆட்கொண்டீர். அதற்கு காரணம் உங்களுடைய வள்ளல் தன்மை, உங்களுடைய பெருந்தன்மை ஆட்கொண்டீர். போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி. நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி. போற்றி நின் கருணை வெள்ளப் புதுமது புவனம் நீர் தீ காற்று ஈயமானன் வானம் இரு சுடர் கடவுளானே. பெருமானே, இந்த அட்டமூர்த்தமாக தேவரீர் விளங்குகின்றீர். 5 பூதங்களாக இருக்கக்கூடிய நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், உயிர், சூரியன், சந்திரன் என்று சொல்லக்கூடிய இரு சுடர்கள், இந்த 8 மூர்த்தமாக விளங்குகின்றீர் என்று வேதம் ஓதுகிறது. அப்படிப்பட்ட பெருமானே, உம்முடைய திருவடியை யாம் போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி. இல்லைன்னா எங்களுக்கு எப்படி விடிவு காலம்? எங்களுக்கு ஏது விடிவு? தங்களை போன்றவர்கள் கருணை அதிகமாக கொண்டு ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் எம்மை போன்றவர்களுக்கு எவ்வளவு விடிவு? இப்போ ஒரு தேர்வு வைக்கிறார்கள். அந்த தேர்வில் இந்த மதிப்பெண் பெற்றிருந்தால் 40 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 40 மதிப்பு இந்த தேர்வில் பெற்றிருந்தால் உங்களுக்கெல்லாம் அந்த பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு, இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள். 40 மதிப்பெண்ணாவது பெற்றிருக்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு. அப்போ 40 மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காக, அந்த வேலை வாய்ப்பை வேலையை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் எழுதுகிறார்கள். அப்படி எழுதுகிறவர்களை பார்க்கிற பொழுது இரக்கம் மேலிடுகிறது. ஐயோ பாவம், இவன் எழுதுகிற வேகத்தை பார்த்தா 4 மார்க் கூட வராது போல இருக்க. எப்படி இவனுக்கு 40 மார்க் இவன் எப்படி பாஸ் பண்ணி எப்படி இல்லையா? இந்த ஆன்சர் ஷீட்டு கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பார் வாத்தியார். இந்த கொஸ்டின் பேப்பர் வாத்தியார் கொடுக்குற பொழுதே பையன் மூஞ்சியெல்லாம் பார்க்கணும். சில பையன் பேயறிஞ்ச மாதிரி இருப்பான். இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குமோ என்னும். சில பையன் கவலையே பட மாட்டான். அவன் நன்றே வரணும் தீதே வரணும், நான் எழுதப்போவதில்லை பரீட்சைன்றதில் இருப்பான் இல்லையா? இப்போ இந்த இப்போ தேர்வு எழுதுகிறவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. என்ன கலந்து ஆலோசிக்கிறாங்க? நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ப்பா. நிறைய பேர் இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும், என்ன பண்ணலாம்? அப்போ என்ன சொல்லுவாங்க, சார் ஏன் 40ன்னு வைக்கிறீங்க, 20ன்னு வச்சுருங்க, பாஸ் மார்க்கு 40 காமி 20ன்னு வச்சிங்கன்னா ரொம்ப பேர் வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னார், இன்னொரு போர்டில் சொன்னார், எதுக்கியா 20, 10 மார்க் வாங்கினா சொல்லிடு 10 மார்க் வாங்கினா நிறைய பேர் வருவாங்கல்ல. ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரியா பரீட்சைக்கு பேப்பரை வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு நம்பரை எழுதிட்டானா இல்லையா, அவன்லாம் பாஸ்ன்னு சொல்லிடு. இப்போ அவரை என்னன்னு சொல்கிறது? இந்த கடைசியாக ஒரு உத்தி சொன்னார்ல, பேப்பரை வாங்கிக்கிட்டு அந்த எழுதுகிற பையனுக்கு தெரிஞ்சால் கடவுளே சொல்லுவடா இல்லையா?
அதை மாதிரி சொல்கிறாரு, ஒன்றுமே தெரியாமல் குதிரை வாங்க போனவனை நீ வா உனக்கு நான் தீட்சையெல்லாம் கொடுக்குறேன், நீயே பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளலே அப்படின்னார். பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளலே. வள்ளல்னா என்னன்னா தகுதி இல்லாத பொழுதும் ஆட்கொள்வது. தகுதி இல்லாத பொழுது, தகுதி இருக்கிற போது ஆட்கொள்வது பற்றி என்ன, அது ஆண்டு கொடுத்தானே ஆகணும். தகுதி இல்லாத பொழுது ஆட்கொள்ளணும். அது அந்த கருணை இருந்தால் தானே வரும். கருணை இருந்தால் தானே. தாயே என்ன பண்ணுற, நீ 1 மணி நேரம் வீட்டு வேலை செஞ்சேன்னா நீ டிவி பார்க்கலாம், 1 மணி நேரம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணு, அதே கொடுத்தாலும் 1 மணி நேரம் பண்ணு, அவனை டிவி பார்க்க. அவனே சொன்னான், அவன் டிவி பார்த்துட்டு 1 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன்மா, முதல்ல டிவி பார்த்துறேன். அதெல்லாம் முடியாது, முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணு. அப்புறம் இந்த தாய் பார்த்துக்கிட்டே இருப்பாள். கொஞ்சோண்டு பால் பிஸ்கட் தட்டுமாடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஹார்லிக்ஸ் தட்டுமாடா வேண்டாம். தாய்க்கு பாவமாக இருக்கும். சரிடா நீ ஒரு 15 நிமிஷம் ஒர்க் பண்ணு, அப்புறமா ஒரு அரை மணி நேரம் பாரு, அப்புறமா திரும்பவும் நீ படிச்சிடணும் மீதி நேரம் 3/4 மணி நேரம். என்ன சரியா? சரிம்மா அப்படின்னு. என்ன மகிழ்ச்சி, 15 நிமிஷம். ஏன் அவ்வளோ மகிழ்ச்சின்னா ஏற்கனவே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து மூடி வச்சுட்டு உடனே தாய்க்கு அந்த ஒரு தயாளம் இருக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது தாயினால். தந்தை இருப்பார் தாய். அதனால தான் சிவபெருமான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பொழுது அவன் தந்தை தயாளத்தோடு இருக்கிற போது அருள் சக்தி தாயாக இருப்பான். அப்படித்தான் காட்டுவான். ஆகையினால சொல்லுகிறார், என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி. உன்னுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். நாதனே போற்றி போற்றி, எம் தலைவரே போற்றி போற்றி. இந்த பகுதியை நம்ம படிக்கணும். அந்த போற்றி சொல்லி பாடியிருக்கார் பாருங்க, இது வழிபாட்டுக்கு உரிய அந்த போற்றி பகுதி. இது நாதனே போற்றி 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 நின் கருணை வெள்ள புதுமது. இந்த கருணை வெள்ளம் புது மது போல சுவைக்கிறதா. புது மதுனர், புது மது என்று சொன்னால் புதிதான மலர்களிலே அந்த சுரைக்கின்ற தேன் போல, புது மலர்களிலே சுரைக்கின்ற அந்த தேன் கொஞ்சமாக தானே வரும். இது வெள்ளம். வெள்ளம் எப்படி வந்தது? கருணையினால். கருணை வெள்ள புதுமது புவனம் நீர் தீ காற்று அம்மானன் வானம் இருசுடர் கடவுளானே. எனவே 5 பூதங்கள், 2 சுடர்கள், உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த வடிவங்களாக சிவபெருமான் விளங்குகின்றான். சிவபெருமான் அவனுடைய இவன் நமக்கே வடிவம் தூல வடிவம், சூட்சம வடிவம், அதிசூட்சம வடிவம் என்று நமக்கு உண்டு. தூல சரீரம், சூட்சம சரீரம், காரண சரீரம். அதுபோலவே சிவபெருமானுக்கும் அவன் திருமேனி கொள்ளுகிற பொழுது அவனுக்கு தூல தேகம், சூட்சம தேகம், அதிசூட்சம தேகம்னு உண்டு. அவனுடைய தூல தேகம் இந்த பிரபஞ்சம், இயற்கை. அவனுடைய சூட்சம தேகம் என்பது உயிர், உயிருக்கு உயிராக இருப்பது சூட்சம தேகம். அவனுடைய அதிசூட்சம தேகம் என்பது திருவருள். அந்த திருவருள் என்பது அவனுக்கு அதிசூட்சம தேகம். அடுத்தது உயிர், அடுத்தது பிரபஞ்சம். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய தேகத்தை நம்முடைய சங்கல்பத்தினாலேயே இயக்குவோம். கையை தூக்கணுன்னா நம்ம கைகிட்ட போய் சொல்லிகிட்டு இருப்போமா, நீ கொஞ்சம் மேலே போறியா அப்படின்னா கேட்டுட்ருப்போம், கேட்க மாட்டோம். அதுபோல் இந்த உலகத்தை தன்னுடைய சங்கல்பத்தினாலே சிவபெருமான் இயக்குகிறார் என்பதனாலே அவருடைய தேகம் என்று சொல்லப்பெற்று.
அவர் அது நினைப்பார், அது நடந்துடும். இப்போ நான் நினைக்கிறேன் இதை எடுத்து இங்கே வைக்கணும்னு மனசில் நினச்சேன்னா எடுத்து இங்கே வச்சுருவேன். அதுபோல் சிவபெருமான் அப்படி சங்கல்பிச்சார்னா பிரபஞ்சம் இயங்கும். அதனால் பிரபஞ்சத்தை அவருக்கு தூல தேகம். அதே போல் உயிர் அறிவுக்கு அறிவாக விளங்குகிற அறிவு ஒரு தேகம், அது சூட்சும தேகம். அறிவு இவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கருதுகிற பொழுது இந்த அறிவு அறியும். திருவருளை அவர்தான் இயக்குகிறார். அதனால் திருவருள் அவருக்கு அதிசூட்சம தேகம். ஆகையினாலே அதை குறிப்பிடுகின்றார். புவனம் நீர் தீ காற்று யமானன் வானம் இருசுடர் கடவுளானே. கடவுளே போற்றி, என்னை கண்டு கொண்டு அருளு போற்றி. விட உளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்து அருளு போற்றி. சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. சங்கரா போற்றி போற்றி. கடவுளே போற்றி, என்னை கண்டு கொண்டு அருளு போற்றி. என்னை கண்டு கொண்டு அருளு போற்றி. என்னை கண்டு கொண்டு அருளு போற்றி. தாய் குழந்தைக்கு உணவு தருகிற பொழுது அந்த குழந்தையை கண்டு கொண்டு அருளுவாள், உணவு தருவாள். அதுக்கு இப்போ என்ன உணவு தேவை, எவ்வளவு உணவு தேவை, எந்த மாதிரியான உணவு தேவை என்பதெல்லாம் உணர்ந்து கொண்டு தருவாள். உணவுன்னா உடனே கொடுத்துருவாளா? அப்படியே கொடுக்க மாட்டாள். அப்போ எனக்கு நீ அருள வேண்டும் என்று கருதுகிறாயே என்று சொன்னால் நான் எதை விரும்புகிறேன் என்று தெரிந்து, எனக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேலே விருப்பம் இல்லை. அதனால் தயவுசெய்து ஏதாவது பதவியோ புகழோ பெருமையோ இதெல்லாம் கொடுத்துடாத. பெரிய பதவியோ பெரிய புகழோ அதில் எனக்கு எதில் விருப்பம்னு உனக்கு நல்லா தெரியும். அதான் அருள், கண்டு கொண்டு அருள். ஒருவருக்கு தர வேண்டும் என்று கருதுகிற பொழுது அவருக்கு என்ன தேவை என்று அறிந்து தரணுமா இல்லையா? சில பேர் பிரசன்ட் பண்ணுவான், அவனுக்கு எது தேவை இல்லையோ அதை நமக்கு தேவையாக கொடுப்போம். இதுக்குன்னே வீட்டில் இந்த இப்போல்லாம் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ரிசப்ஷன்னா ஒரு 10 கடியாரம் வரும் வால் கிழக்கு. பாதி பேர் இந்த வால் கிழக்கை வாங்கி கொடுக்கறதில்ல. அவனுக்கு வந்தது இருக்குது பாருங்க. இந்த கொலுவுக்கு போனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் சத்தியமாக தெரிஞ்சுக்கலாம், அது போன கொலுவில் அவங்க போன போது அவங்களுக்கு கொடுத்தது. அது சுற்றி சுற்றி வரும். அது என்னைக்காவது ஜாக்கெட்டாக அதுக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு கேட்டால் அது நாம் பிறப்பெடுக்கிற மாதிரி அது ஜாக்கெட்டாகவே பிறக்காம அது வெறும் இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும். பாவம் அது. அப்போ ஒருத்தருக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னா என்ன தேவைப்படும் அவருக்கு இல்லையா? நான் உண்மையிலேயே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கமல சத்சங்கத்தில் ஃப்ராங்காக பேசலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன இது நம்ம சங்கம். போகிற இடத்துல எல்லாம் இந்த பொன்னாடை ஒன்று போற்றி விட்டுருவாங்க. இந்த பொன்னாடை பளபளன்னு இருக்கும், ஆனால் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அது உண்மையிலேயே பண்ணாடை. என்ன பண்ணுறது?
ஒரு மூட்டை நிறையா வச்சுருக்கேன். நானும் தாராளமாக கொடுத்துட்டு இருக்கேன் வரவங்களுக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும். அவங்க எனக்கு புதுசாக பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கா, அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி மேலே போத்திக்கலான்னா வந்து அது மேலே போத்திக்கிட்டா இப்போ வேடிக்கை பார்ப்பான், எதுக்கு இப்படி போத்திக்க. எனக்கு ஒரு பொன்னாடியை போத்திக்கிட்டு பஸ்ஸில் ஏற முடியுமா? ஒரு பொன்னாடியை போத்திக்கிட்டு ஒருத்தர் ஸ்கூட்டர் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோ, பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அவனுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. என்ன பண்ணுறது, அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாருங்கள், நம்ம சத்சங்கத்தில் எல்லாம் நல்லா உபயோகப்படுத்துகிற துண்டாக போத்துவாங்க நம்ம சங்கத்தில். அது ஏதோ ஒரு தோட்டிக்கிறதுக்கோ அது ஏதாவது வச்சுக்கிறதுக்கு உபயோகப்படும் இல்லையா? சில இடங்களில் போனால் என்ன பண்ணுவாங்க, ஷர்ட்டு பிட்டு போட்டுருவாங்க. ஷர்ட்டு பிட்டு அது கூட ரைட்டு, ஓகே, இதை தச்சிக்கலான்னு வச்சுக்கோங்க, அது தச்சிக்கலாம், அதை பண்ணிக்கலாம். ஏதாவது விதத்தில் உபயோகம் இல்லை, நமக்கு உபயோகம் ஆகலைன்னா கூட யாருக்காவது அந்த சர்டிஃபிகேட் அவங்க சந்தோஷமாக வாங்கிப்பாங்க இல்லையா? இப்படி இருக்கணும். அந்த அப்போ ஒன்று கொடுக்குறோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுக்கு பயன்படுமா, அவர்களுக்கு அது உபயோகப்படுமா அப்படின்னு பார்த்து தான் அதை கொடுக்கணுமே தவிர, அது பயன்படாத ஒன்றை கொடுத்து என்ன பண்ணுறது? அதுக்கு உண்மையிலேயே மதிப்பு கூடவா இருக்கலாம். ஏன்னா 300 350 ரூபாலாம் ஒரு பொன்னாடிக்கு வாங்குகிறாங்க, 400 ரூபாலாம் போட்டு வாங்குகிறாங்க. ஆனால் அதனால் ஒன்றும் பயன் இல்லையே, என்ன பண்ணுறது இல்லைங்களா? நடுவிரல் மாதிரி அது இல்லை, ஒன்றுத்துக்கும் பயன்படாது அதுக்கு. ஆகையினால சொல்லுகிறார், நீ எனக்கு செய்கிறதா இருந்தால் எனக்கு உபயோகரமான அருளாக செய்ய, கண்டுகொள்ளப்பாடுறாரு. கண்டுகொண்டு அருள் செய். எனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன தேவை? உன்னுடைய திருவடியை பிரியாமையும் உன்னுடைய சிந்தனையில் இருப்பதும் உன் கூடவே உன்னுடைய அடியார்களோடு கூடி இருப்பதும் இதுதான் எனக்கு தேவை. அதை நீ செய்ய. அதுக்காக எனக்கு தேவையில்லாததை கொடுத்து என்ன பயன்? அதனால் என்னை கண்டு கொண்டு அருளு போற்றி விடவுள உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. ரொம்ப ஒரு நுட்பமான ஒன்று சொல்லுகிறார். பற்றை விட வேண்டும் என்று முக்கியமாக சொல்லுகிறார்கள். எல்லாத்துமேலே இருக்கக்கூடிய பற்றை விடணும், இந்த பற்றை விடணும், அந்த பற்றை விடணும், பற்றுகளை விட்டு கொண்டே வரணும், ஓர்ப்பு வரணும், எல்லாம் சொல்லுகிறீர்கள். சாமிகிட்ட சொல்கிறாரு, சாமி நீ ஒன்று பண்ண, என்ன பண்ணு, உன்னை நினச்சி நான் உருகிற மாதிரி செய்ய, இந்த பற்று தானாக விட்டு போயிடுவேன். எனக்கு உன்னை நினைத்து உள்ளம் உருகுமாறு செய்கிறேன். எனக்கு நீ கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்தேன்னே என் உள்ளம் உருகிறோம். உன்னுடைய கருணையை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் என்றால் எனக்கு உடனே எனக்கு அந்த உள்ளம் உருகுமா? உன்னுடைய கருணையை நினைப்பேனா? ஒன்று வேணாம், ஒரு சின்ன அனுபவம் ஏதாவது ஒரு கொடு, அப்படி அதையோ நினச்சிட்டு ஆஹா பெருமாள் எனக்கு இதை கொடுத்தாரு, இந்த அனுபவத்தை கொடுத்தாருன்னு நினைப்பேன். நிறைய விஷயத்தை விட்டுருவேன், அந்த பற்றுகளெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு கேட்குறார். ஆகையினாலே பெருமானே என் உள்ளம் உருகுமாறு தேவரீர் வந்து அனுபவம் தாரும். அந்த அனுபவத்தை கொடுத்தீங்கன்னா விட விடன்னா புறப்பற்றுகள் விட, புறப்பற்றுகள் விட உளே உருக்கி, உள்ளத்தை உள்ளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. சாமி நான் பிடிச்சிட்ருக்கிறேன், ஒன்று தான் கட்டியமாக பிடிச்சிட்ருக்கிறேன், விட மாட்டேன்னு பிடிச்சிட்ருக்கிறேன். நீ வந்து அதை விட ஒரு சிறப்பாக ஒரு பொருளை கொடுத்தா என்ன பண்ணணும்? நான் இதை விட்டுட்டு அதை வாங்கணும். இதை வாங்கும்போதே இது விட்டுருப்பேன் இல்லையா? ஆகையினால இதை விட சிறப்பு உம்முடைய கருணை தான், உம்முடைய அனுபவம் தான். லேசாக அப்படி கருணையை எப்படி காட்டுறதுன்னு உனக்கு தெரியாதா? எத்தனையோ விதமான சிவானுபவம் வச்சுருக்கிற கையில் சரக்கு, அப்படி எடுத்து ஒன்று விட்டேன்னா மற்றவனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். நான் அதுக்காக தான் ஏங்கிறவன். எனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், நீ என்னை தில்லைக்குவான்னு சொன்னது கூட மறந்து போவோம். இதை நினச்சிக்கிட்டே கொஞ்ச நாள் ஓட்டுவேன். விட நீ என்னை விட்டு போன துன்பம் எனக்கு நீங்க வேண்டும் என்றால் என் உள்ளத்தை உருக்கும் விதமாக எனக்கு அனுபவங்களை தொடர்ந்து தந்து கொண்டே இரு. இப்போ விடங்கிறது நமக்கு பொருள் சொல்லுகிற பொழுது பிரபஞ்ச பற்றி விடுவதற்கு எமக்கு ஏதாவது சிவானுபவங்களை சிறுக சிறுக தந்தாவது
எம்மை இந்த பிரபஞ்ச பற்றிலிருந்து விடுவித்து எம்மை சேர்த்து கொள்ளுங்கள் அர்த்தம். அவருக்கு சொல்லுகிற பொழுது உன்னை பிரிந்த துன்பம் என்னை விட்டு போகுமாறு, இந்த துன்பம் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது, இந்த துன்பம் விடுவதற்கு விட தேவரீர் எனக்கு தொடர்ந்து அனுபவங்களை தந்து கொண்டே இருங்கள், அந்த அனுபவங்களை நினைத்து கொண்டே இருந்து இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவேன் என்று குறிப்பிடுகின்றார். விட உளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, உடலிது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்து அருளு போற்றி. அதே தான் கேட்குறார். காய வாழ்க்கை தரிக்கிலேன் அப்படின்னு ஆரம்பித்தார் பாருங்க. அதான் முதல்ல இருந்து நான் சொல்லுகிறேன். இந்த உவர்ப்பு உடலிது களைந்திட்டு, இந்த உடம்பு தடையாக இருக்கிறது, உன்னுடைய பேரின்பத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது, உடல் இன்னும் இருக்க வேண்டும் என்பதனால தான் தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டேன், இல்லைன்னா அப்பயே கூட்டிகிட்டு போயிருப்பேன். இந்த உடல் நீங்குவதற்குரிய தகுதி இருந்திருக்கு என்கிற பட்சத்தில் அப்பயே என்னை அழைத்து கொண்டு போயிருப்பாய். இந்த உடல் நீங்க பெறுவதற்குரிய பக்குவம் வரவில்லை என்பதனாலே தான் என்னை விட்டு போய்விட்டால், உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்து அருள் போற்றி. விரைவாக பெருமானே சிவலோகத்து எமக்கு அடியார்களோடு இருக்கும் அந்த பேரருளை புரிவாய். சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. திருச்சடையிலே கங்கையை வைத்திருக்கக்கூடிய எங்கள் பெருமானே போற்றி போற்றி. சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. திருச்சடையிலே கங்கையை தரித்த பெருமான் அதனுடைய ஆணவத்தை தடுத்து அடக்கினார். அதுபோல என்னுடைய ஆணவ வலிமையை கெடுத்து எமக்கு ஞானம் தருதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சங்கரா போற்றி மற்றோர் சரண்கிலேன் போற்றி. கோலப் பொங்கரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ்கண் மங்கை ஓர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி. இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே. இழித்திட்டேன் என்பது வெறுத்து நிற்கின்றேன், இழித்திட்டேன் வெறுத்து நிற்கின்றேன். சங்கரா போற்றி மற்ற ஓர் சரண்கிலேன் போற்றி. பெருமான் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட அதை உறுதிப்படுத்தி கொள்வார். என்ன உறுதிப்படுத்தி கொள்வார்? நான் தான் வரணுமா, இல்லை வேற யாராவது இருந்தால் போதுமா உனக்கு? நானே தான் வேணுமா, இல்லை வேற யாராவது இருந்தால் போதுன்னு சொன்னேன்னா சொல்லு. அப்போ அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் இல்லையா? யாரும் வேணா சாமி நீ தான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டியதில்லை, நீ தான் வேணும். பாரதத்தில் இப்படித்தான். இப்போ பாரத போர் தீர்மானம் ஆயிடுச்சு. மகாபாரத போர் தீர்மானம் ஆன உடனே போருக்கான அத்தனை விதமான படைபலத்தை பெருக்குதலும் ரெண்டு பக்கமும் செஞ்சிட்ருக்காங்க. துரியோதனாதிகளும் செய்கிறாங்க, கௌரவர்களும் செய்கிறாங்க, பாண்டவர்களும் செய்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டுகிற அளவுக்கு செய்கிறாங்க, இவங்களுக்கு வேண்டுகிற அளவுக்கு செய்கிறாங்க. யாரையெல்லாம் பார்த்து கிருஷ்ணகிட்ட துவாரையில் நிறைய படை பலம் இருக்குது. அப்போ அதையும் நம்ம சேர்த்து கொண்டால் நமக்கு படைபலம் அதிகரிக்கும் என்று துரியோதனன் நினைக்கிறான். அதனால் கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக வரான் துவாரகைக்கு. அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? அவனும் பார்க்கறதுக்காக வரான். அவன் பார்க்கறதுக்காக வருகிற பொழுது கிருஷ்ணன்ட்ட எப்படியாவது இந்த போருக்கு நம்ம இந்த உதவியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவனும் வந்திருக்கான். அப்போ அவர் கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்கார், சயனித்து கொண்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கிற பொழுது வேறு யாருக்கும் உள்ளே போகிறதுக்கு உரிமை கிடையாது, யாரும் போக முடியாது.
துவாரகை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அவன் தூங்கிட்டு இருக்கான்னா அது போக முடியாது. ஆனால் துரியோதனனை தடுக்கிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அவன் நேராக வந்து என்ன பண்ணா பார்க்குறதுக்காக வந்தவன் என்ன பண்ணுறான், நேராக போய் இப்படி பார்க்குறான், கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கார். சரி விழிக்கட்டும் அப்படின்ட்டு உட்காரலான்னு பார்த்தா தலைமாட்டில் 2 ஆசனம் போட்டிருக்கு, கால் மாட்டிலையும் 2 ஆசனம் போட்டிருக்கு. பார்த்தா நேராக போனான். தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், நேராக போய் தலைமாட்டில் இருந்த ஆனால் நாற்காலியில் அமர்ந்து விட்டான். கிருஷ்ணன் தூங்குறாருன்னு இல்லை, தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கார். என்ன ஆகுது கொஞ்ச நாளையில் அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனன் வந்தவுடனே துரியோதனை பார்த்தான். அப்படி அர்ஜுனன் வந்தான். தலைமாட்டிலையும் சேர் இருக்குது, கால் மாட்டிலையும் சேர். அவன் என்ன பண்ணான், தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அவன் கால் மாட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். சேரில் கால் மாட்டில் உட்காந்துட்டான் சேரில். துரியோதனை நினைக்கிறான், நீ அங்கே இருக்க வேண்டியவன் தான், நீ கீழே இருக்க வேண்டியவன் தான் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணார், கண்ணை விழித்தார். இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தோன்னு முதல்ல யார் தென்படுவா, கால்மாட்டில் இருக்கவங்க. அடடா அர்ஜுனா வா, எப்போ வந்தேன்னு கேட்டார். ஆனால் அர்ஜுனன் 2வது தான் வந்தான். ஆனால் பார்த்தது முதல்ல பார்த்தேன். நான் இப்போ தான் வந்தேன் கிருஷ்ணா அப்படின்னு அவன் கூப்பிட்டேன். அப்புறமா இப்படி ஏதோ இப்படி திரும்பி, அடே நீயும் வந்திருக்கிற போல இருக்க, வா துரியோதன அப்படின்னு. நான் முன்னாடியே வந்துட்டேன். சரி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? இதை போர்ன்னு அறிவிச்சாச்சு, போர் நடக்குது, உன்னுடைய உதவியை நாடி வந்திருக்கிறோம். அப்போ கிருஷ்ணன் சொன்னார், 2 பேருமே வந்துட்டீங்க. ஆனால் நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தான். நீ தப்பாக நினச்சிக்க துரியோதனை, நான் முழித்தவுடனே முதல்ல பார்த்தது வா அர்ஜுனான்ட்டு. அப்போ அவன் அர்ஜுனனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதனால் நான் அர்ஜுனன்கிட்ட முதல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். இப்போ 2 பேரும் வந்திருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சைதன்யம், என்னுடைய பேர் படை இருக்கிறது, பெரிய படை இருக்கிறது. நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், நான் இப்போ வந்து ஒரு பக்கமும் இந்த என்னுடைய போர் படைகளெல்லாம் ஒரு புறமும் 2ஆக இருக்கிறோம். உனக்கு அர்ஜுனா, உனக்கு எது வேணும்? நான் வேணுமா, என்னுடைய படைகள் வேணுமா அப்படின்னு அர்ஜுனன். துரியோதனனுக்கு ஒரே பதைப்பு. என்ன பதைப்பு? அர்ஜுனன் எங்கேயாவது படைகள் வேணும்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா இவனுக்கு எது மேலே ஆர்வம்? படைகள் மேலே தான். அதனால் எனக்கு இந்த படைகள் தான் வேணும்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அர்ஜுனன்கிட்ட போய் கேட்டாரே அப்படின்னு தவிக்கிறான். அர்ஜுனனை பார்த்து கேட்டான், அர்ஜுனா நீ முதல்ல வந்துட்ட, நீ சொல்லு, நான் வேணுமா படை வேணும்? கிருஷ்ணா எங்களுக்கு நீ மட்டும் போதும், எங்களுக்கு படைகள் வேண்டான்னா. ஜெயிச்சுட்டேன் நான் துரியோதனை. ஏன்? படைகளில் எனக்கு அடிச்சிருச்சு. அர்ஜுனனை ரொம்ப புத்திசாலின்னு யாரோ சொல்ல கேட்டேன். இவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு இது. ஒரு ஆள் கிருஷ்ணனை வாங்கிட்டு இவ்வளோ பெரிய படையை எனக்கு கொடுக்குறேங்கிறாள் அப்படின்னு நினச்சான். அதே மாதிரி தான் இந்த பாரத போரில் நம்மகிட்டையும் ஜாமி கேட்குறார், நான் வேணுமா இல்லை இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடியது வேண்டுமா அப்படின்னு கேட்குறார். எல்லோரும் அர்ஜுனனாக இருக்க போகிறோமா இல்லை துரியோதனனாக இருக்க போகிறோமா அப்படின்னு தான் அது தீர்மானிக்குது. அதைத்தான் சொல்லுகிறார்.
சங்கரா போற்றி. ஓர் சரண் இல்லை, மற்ற ஓர் சரண் இல்லை, வேறு சரணே கிடையாது. போற்றி கோல பொங்கர அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரியவாழ் கண். அம்பிகையினுடைய ஒரு பங்கா போற்றி, திருவுருளை தன்னுடைய பங்கிலே கொண்டிருக்கக்கூடிய பெருமானே போற்றி. மால் விடை ஊர்தி போற்றி, அறத்திய தன்னுடைய ஊர்தியாக கொண்ட எங்கள் பெருமானே போற்றி. இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. காய வாழ்க்கை தரிக்கிலேன்னதை தான் திரும்ப விரிக்கிறேன். இப்படிப்பட்ட வாழ்வு இது, இந்த வினைகளின் வயப்பட்ட வாழ்வு எனக்கு வேண்டியதில்லை. ஆற்றகில்லேன், இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே. பெருமானே, நான் இதனை வெறுத்து நிற்கின்றேன். ஆகையினாலே இந்த வெறுப்பு உவர்ப்பாக மாறி உண்மையில் அன்பு பெருகி தேவரீர் என்னை உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த 5 பாடல்களை இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த பாடல்களை நாம் சிந்திப்போம். நம்முடைய அடுத்த வகுப்பு ஐயா வருகிற சனிக்கிழமை மாலை நம்முடைய திருவாசக வகுப்பு தொடர்கிறது. அதுக்கு அடுத்த வாரம் அடியேன் ஊரில் இல்லை. ஆகையினாலே அடுத்த வியாழக்கிழமைக்கு பதிலாக வருகிற சனிக்கிழமை மாலை வகுப்பு, திருவாசக வகுப்பு. நம்முடைய சங்கத்திலே மிக சிறப்பான நிகழ்ச்சிகளெல்லாம் ஏற்பாடாகி கொண்டு இருக்கிறது. அதாவது திருமந்திரத்தினுடைய ஒரு சிறப்பு விழா இங்கே நிகழ இருக்கிறது. திருமந்திர சிறப்பு விழா 9ஆம் தந்திர விரலி வெளியீடு. 9ஆம் தந்திர விரலி வெளியீடு, அதாவது 9ஆம் தந்திரம் முழுக்க விரல் நுனியில் வச்சுக்கிறதான். விரல் நுனியில் வச்சுக்கிறது. ஆகையினால அந்த வெளியீடு நம்முடைய பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய தர்ம ஆதீனம் திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கே வந்திருந்து அந்த அந்த விரலியை வெளியீடு செய்கிறார்கள். 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை. அன்று மாலை யயாதி ஓதுவார் அவர்கள் பன்னிசை சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அன்று காலையும் நிகழ்ச்சி இருக்கிறது. அன்று காலை திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் இங்கே இசை நிகழ்ச்சி இருக்கிறது. 27 அடியேன் பேசுகிறேன். 28ஆம் தேதி அன்றைக்கு 9 தந்திரமும் அடங்கிய ஒரு விரலி. 9 தந்திரமும் அடங்கிய விரலி. முதல் விரலி 9ஆம் தந்திரம், 2வது விரலி 9 தந்திரமும் ஒரு விரலி. அந்த விரலி வெளியீடு நம்முடைய பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கூனம்பட்டி ஸ்ரீ கல்யாணபுரி ஆதீனம் அவர்கள், கூனம்பட்டி ஆதீனம் அவர்கள் திருக்கரங்களாலே அவற்றை வெளியீடு செய்கிறார்கள். அன்று மாலை சர்க்குருநாத தேசிகருடைய இசை நிகழ்வு இருக்கிறது. இந்த 9 நாளும் அடியேன் ஒவ்வொரு நாளும் மாலையில் 9ஆம் தந்திரத்தை பற்றி பேசுகிறேன். இந்த திருமந்திர 9ஆம் தந்திர சிறப்பு நிகழ்விலே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு ஒரு நிகழ்ச்சியை கமலவன சத்சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அது 21ஆம் தேதி, 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமந்திரத்திலிருந்து கேள்வி பதில் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த திருமந்திர கேள்வி பதில் நிகழ்ச்சி காலையிலே தொடங்கி நிகழ இருக்கிறது. திருமந்திரத்திலே அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் பாடல்கள் சம்பந்தமாக இந்த பாடலுக்கு இந்த விளக்கம் என்று இந்த பாடல்கள் சம்பந்தமாக இருக்குமானால் அவற்றை முன்னமையே கேட்டீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய விளக்கத்தை அன்றைய தினம் நாம் சொல்ல இருக்கிறோம். ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது.
அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறுவதாக இருந்தால் உங்களுடைய கேள்விகளை கமலவிநாயகர் சத்சங்கத்திற்கு வாட்ஸ்அப்பிலோ மெயிலிலோ அல்லது நேரிலோ எழுத்து மூலமாக தந்து விடலாம். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் 21ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை இங்கே காலை நிகழ்வில் செய்யப்படும். மாலை நிகழ்வு வழக்கம் போல் உண்டு. அந்த 21ஆம் தேதி மாலை நிகழ்வில் கரிவலம் சுந்தர் அவர்கள் பன்னிசை, அடியேன் இங்கே 9ஆம் தந்திரம் பற்றி சொற்பொழிவு செய்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளும் நிரம்ப இருக்கிறது. கமலவிநாயகர் அதாவது நிரம்ப என்ன சொல்வார்கள், நிரம்ப நியூஸ் வந்து விட்டால் நியூஸ் ஃபால் என்று சொல்வார்கள் ஏஆரில். அதுபோல் இங்கே ப்ரோக்ராம் ஃபால், அப்படி நிரம்ப நிகழ்வுகள் இருக்கிறது. அவற்றை பற்றியும் அவற்றினுடைய தேதிகளை பற்றியும் தெரிந்து வைத்துக்கொண்டு வந்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிகழ்வை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.